பேரறிஞர் அண்ணா காஞ்சி தந்த கணித மேதை. தமிழகத்தின் கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் 15 ஒரு எளிய நெசவு குடும்பத்தில் பிறந்தார் சி.என். அண்ணாதுரை. அவரது தந்தை நடராஜன் மற்றும் தாய் பங்காரு அம்மாள். நடுத்தர வர்க்கத்தின் வழிகளையும் ஏழை எளிய மக்களின் தேவைகளையும் அவர் தனது குழந்தை பருவத்திலேயே நேரில் கண்டு வளர்ந்தார். அந்த எளிய தொடக்கம்தான் அவருக்கு பிற்காலத்தில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவத்தை வழங்கியது. சிறுவன் அண்ணாதுரை தனது அத்தை ராசாமணி அம்மாளின் அரவணைப்பில் வளர்ந்தார். அவரது சிறு வயது வாழ்க்கை ஆடம்பரங்கள் அற்றதாக இருந்தாலும் அறிவின் தேடல் மிக்கதாக இருந்தது. காஞ்சியின் தெருக்களில் அவர் நடந்தபோது அங்கிருந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் அவரது பிஞ்சு மனதை பாதித்தன. ஒரு சாதாரண நெசவாளர் வீட்டு பிள்ளையாக தொடங்கிய இந்த பயணம் பின்னாளில் தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு மாபெரும் புரட்சியின் தொடக்கமாக அமைந்தது. அவரது குடும்ப சூழல் அவருக்கு உழைப்பின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. கல்வி ஒன்றே ஒரு மனிதனை சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்ற உண்மையை அவர் சிறு வயதிலேயே உணர்ந்திருந்தார். அதனால் தான் வறுமை வாட்டிய போதும் அவர் தனது கல்வியை கைவிடவில்லை. காஞ்சி தந்த அந்த சின்னஞ்சிறு விடிவெள்ளி மெல்ல மெல்ல தமிழகத்தின் அறிவு சுடராக உருவெடுக்க தொடங்கியது. காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கிய அண்ணாதுரை படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். மற்ற மாணவர்கள் விளையாட்டில் கவனம் செலுத்திய போது இவர் நூலகத்தில் அமர்ந்து புத்தகங்களை வாசிப்பதில் காலத்தை செலவிட்டார். ஆசிரியர்கள் வியக்கும் வண்ணம் அவரது கவனிப்பு திறனும் எதையும் உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றலும் இருந்தது. பாட புத்தகங்களை தாண்டி உலக அறிவை தேடுவதில் அவர் ஒரு தாகம் கொண்டவராக இருந்தார். பள்ளி மேடைகளில் அவர் பேசத் தொடங்கிய போது அவரது பேச்சாற்றல் அனைவரையும் கவர்ந்தது. ஒரு சிறுவன் இவ்வளவு அழகாகவும் கோர்வையாகவும் பேசுகிறானே என்று பெரியவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆங்கிலத்திலும் தமிழிலும் சமமான புலமை அவருக்கு அந்த இளம் வயதிலேயே கைவந்தது. சொற்களை செதுக்கி பேசுவதில் அவர் ஒரு தனித்துவமான பாணியை கொண்டிருந்தார். அந்த பள்ளிக்கூட மேடைகள் தான் அவருக்கு பிற்காலத்தில் ஒரு மாபெரும் பேச்சாளராக உருவெடுக்க அடித்தளம் போட்டன. வறுமையின் காரணமாக அவர் சில காலம் படிப்பை நிறுத்திவிட்டு காஞ்சி நகராட்சியில் குமாஸ்தாவாக பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவரது லட்சியம் ஒருபோதும் மங்கவில்லை. வேலை பார்த்து கொண்டே தனது அறிவை வளர்த்து கொண்டார். ஒரு சாதாரண அரசு ஊழியராக முடங்கி விடாமல் உயர் கல்வியை தொடர வேண்டும் என்ற வைராக்கியம் அவருக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. அந்த வைராக்கியமே அவரை மெட்ராஸ் பச்சையப்பன் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் BA மற்றும் MA பயின்றபோது அண்ணாதுரையின் ஆளுமை முழுமையாக மலர்ந்தது. கல்லூரியின் விவாத மன்றங்களில் அவரது குரல் ஓங்கி ஒலித்தது. எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அதை தரவுகளுடனும் தர்க்கத்துடனும் வாதிடும் திறன் அவருக்கு இருந்தது. மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மாணவர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார். அவரது எழுத்தாற்றலும் அந்த காலத்தில் தான் வெளிப்பட்டது. கல்லூரி இதழ்களில் அவர் எழுதிய கட்டுரைகள் ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றன. ஆங்கில இலக்கியங்களை ஆழமாக பயின்ற அவர் சார்ஜ் பெர்னாண்டஸ் ஷோயன் போன்ற அறிஞர்களின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். இதனால் தான் பின்னாளில் தென்னகத்து பெர்னாண்டஸ் என்று அவர் போற்றப்பட்டார். படிக்கும் காலத்திலேயே ஒரு சிறந்த சிந்தனையாளராக அவர் உருவெடுத்தார். பொருளாதார படிப்பும் அரசியல் அறிவும் அவருக்கு சமூகத்தை பற்றிய ஒரு புதிய பார்வையை தந்தன. பட்டம் பெற்ற பிறகு ஒரு பெரிய வேலைக்கு சென்று வசதியாக வாழலாம் என்ற வாய்ப்பு இருந்தும் அவர் மக்கள் பணியை தேர்ந்தெடுத்தார். படிப்பு என்பது வெறும் பிழைப்பிற்காக அல்ல, அது சமூக மாற்றத்திற்காக பயன்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அண்ணாதுரை என்ற அந்த பட்டதாரி இளைஞன் ஒரு மாபெரும் மக்கள் தலைவனாக மாற தயாரான தருணம் அது. அண்ணாதுரையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்பது தந்தை பெரியாரை சந்தித்ததான். 1934 திருப்பூரில் நடந்த ஒரு மாநாட்டில் பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அண்ணா அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டார். ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, மூட நம்பிக்கை எதிர்ப்பு என பெரியார் ஏந்திய அந்த புரட்சி தீயில் அண்ணாவும் ஒரு தீப்பந்தமாக மாறினார். பெரியாரின் நிழலாகவும் அவரது கொள்கைகளின் விளக்குரையாகவும் அண்ணா திகழ்ந்தார். பெரியார் ஒரு கரடு முரடான போராளி என்றால் அண்ணா ஒரு கனிவான அறிஞர். பெரியாரின் தீவிரமான கருத்துக்களை பாமர மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழில் விளக்குமாற்றல் அண்ணாவிடம் இருந்தது. இந்த குரு சீடர் உறவு தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. நீதி கட்சியில் இணைந்து பணியாற்றிய அண்ணா மெல்ல மெல்ல பெரியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக உயர்ந்தார்.
பெரியாரின் கொள்கைகளை பரப்புவதற்காக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் அண்ணா சுற்றுப்பயணம் செய்தார். அவரது பேச்சை கேட்க மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டனர். எதுவும் யாருக்கும் அடிமையல்ல என்ற சுயமரியாதை கொள்கையை அவர் இளைஞர்கள் மத்தியில் விதைத்தார். பெரியார் காட்டிய வழியில் ஒரு புதிய சமூகம் படைக்க அண்ணா தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். நீதி கட்சியில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அண்ணா அந்த கட்சியின் கொள்கைகளை மெருகேற்றினார். ஆரம்பத்தில் மேட்டுக்குடி மக்களின் கட்சியாக இருந்த நீதி கட்சியை சாதாரண மக்களுக்கான கட்சியாக மாற்ற அண்ணா பெரும் பாடுபட்டார். கட்சியின் பிரச்சார பொறுப்பை ஏற்ற அவர் திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை மேடைகள் தோறும் முழங்கினார். அவரது சொல்லாற்றல் கட்சிக்கு ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சியது. 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றம் தீர்மானித்ததை அண்ணா கொண்டு வந்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். அரசியல் அதிகாரத்தை விட சமூக சீர்திருத்தமே முக்கியம் என்று பெரியார் கருதினார். அந்த லட்சியத்தில் அண்ணாவும் ஒரு தூணாக நின்று செயல்பட்டார். கட்சியின் கொள்கை விளக்க கூட்டங்கள் மற்றும் மாநாடுகளை நடத்துவதில் அண்ணா ஒரு நிர்வாக மேதையாக திகழ்ந்தார். சமூகத்தில் நிலவிய தீண்டாமை மற்றும் பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து அண்ணா தனது பேச்சால் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். அவரது பேச்சை கேட்க மக்கள் பல மைல் தூரம் நடந்து வருவார்கள். தம்பி என்று அவர் உரையை தொடங்கும் போது அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாகி கேட்கும். திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை இலக்கிய சுவையோடு வழங்கும் அந்த புதிய பாணி தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அண்ணா வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர். விடுதலை இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றிய அவர் பின்னாளில் திராவிட நாடு என்ற வார இதழை தொடங்கினார். அவரது எழுத்துக்கள் ஒரு கூர்மையான வாளை போல இருந்தன. சமூக கொடுமைகளை தனது பேனாமுனையால் செதுக்கினார். அவரது கட்டுரைகள் இளைஞர்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கின. அவரது எழுத்து நடை மிகவும் தனித்துவமானது. அடுக்குமொழிகளும் எதிகை முனைகளும் அவரது கட்டுரைகளுக்கு அழகு சேர்த்தன. காஞ்சி போன்ற இதழ்களின் வாயிலாக அவர் மக்களிடையே அறிவு புரட்சியை ஏற்படுத்தினார். ஒரு கருத்தை சொல்லும் போது அதை தர்க்க ரீதியாகவும் வரலாற்று தரவுகளுடன் முன்வைப்பார். அவரது எழுத்தை படிக்கவே பலரும் திராவிட இயக்கத்தில் இணைந்தனர். பத்திரிகை என்பது வெறும் செய்திகளை தரும் கருவி மட்டுமல்ல, அது ஒரு சமுதாயத்தை மாற்றும் ஆயுதம் என்று அவர் நம்பினார். தனது இதழ்கள் மூலம் அவர் இலக்கியம், அரசியல், தத்துவம் என அனைத்து துறைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அண்ணாவின் எழுத்துக்கள் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்தன. இன்றும் அவரது தலையங்கங்கள் பத்திரிகை துறைக்கு ஒரு மிகச் சிறந்த பாடமாக இருக்கின்றன. அண்ணா தனது கொள்கைகளை பரப்ப திரையுலகமும் ஒரு வலிமையான கருவியாக பயன்படுத்தினார். அவர் எழுதிய வேலைக்காரி, ஓர் இரவு போன்ற நாடகங்களும் திரைப்படங்களும் சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. வசனங்கள் மூலமாக புரட்சியை உண்டாக்க முடியும் என்பதை அவர் முதலில் நிரூபித்து காட்டினார். பணக்காரர்களின் அராஜகத்தையும் ஏழைகளின் துயரத்தையும் அவர் திரையில் வெளிச்சம் போட்டு காட்டினார். அவரது வசனங்கள் மக்களிடையே ஒரு மந்திரத்தை போல பரவின. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு போன்ற வரிகள் இன்றும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கின்றன. திரையுலகில் இருந்த கவர்ச்சியை தாண்டி அதில் ஒரு சமூக செய்தியை புகுத்தினார். இதன் மூலம் திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை வெகுஜன மக்களை மிக எளிதாக சென்றடைந்தன. அண்ணாவின் திரைக்கதை மற்றும் வசனங்கள் திரையுலகில் ஒரு புதிய புரட்சியை தொடங்கின. அவர் உருவாக்கிய அந்த பாதைதான் பின்னாளில் பல திரையுலக கலைஞர்கள் அரசியலில் நுழைய அடிப்படையாக அமைந்தது. கலை என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல, அது ஒரு விழிப்புணர்விற்கானது என்பதை அவர் தனது படைப்புகள் மூலம் நிலைநாட்டினார். அண்ணாவின் பேனாமுனையில் இருந்து வந்த ஒவ்வொரு வசனமும் ஒரு சமூக புரட்சியின் வெளிப்பாடு. அண்ணா 1930ஆம் ஆண்டு ராணி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். தனது அரசியல் பயணத்தில் ராணி அம்மையார் அவருக்கு ஒரு பெரும் பக்கபலமாக இருந்தார். அண்ணாவின் இல்லம் எப்போதும் தொண்டர்களாலும் புத்தகங்களாலும் நிறைந்திருக்கும். அந்த சூழலில் ராணி அம்மையார் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று உணவளிப்பார். அண்ணாவின் வெற்றிகளுக்கு பின்னால் அவரது எளிய இல்லற வாழ்க்கை ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அண்ணாவிற்கு சொந்தமாக பிள்ளைகள் இல்லை என்றாலும் அவர் தனது தம்பி பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்தார். தமிழகத்தின் அனைத்து தம்பிகளும் என் பிள்ளைகளே என்று அவர் பெருமிதத்துடன் கூறுவார். தனது தனிப்பட்ட வாழ்விலும் அவர் மிகுந்த எளிமையை கடைபிடித்தார். காஞ்சியில் ஒரு எளிய வீட்டில் வசித்து வந்தார். தனது வருமானத்தின் பெரும் பகுதியை தொண்டர்களுக்காகவும் கட்சி பணிகளுக்காகவுமே செலவிட்டார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் தூய்மையானதாக இருந்தது. எத்தகைய நெருக்கடியான காலத்திலும் அவர் தனது நிதானத்தை இழந்ததில்லை. மனைவி ராணி அம்மையார் அண்ணாவின் லட்சிய பயணத்தை புரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்தார். அந்த உன்னதமான தாம்பத்தியம்தான்
அண்ணா தமிழகத்தின் ஒரு மாபெரும் பொது வாழ்வில் ஈடுபட அமைதியான சூழலை வழங்கியது. அண்ணா என்ற அந்த பேரறிஞரின் பின்னணியில் இருந்த அந்த எளிய குடும்பம் போற்றத்தக்கது. உதயசூரியனின் பிறப்பும் அரசியல் எழுச்சியும். தந்தை பெரியாரின் தீவிரமான சீடராக இருந்த அண்ணாவிற்கு காலப்போக்கில் சில கொள்கை ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட தொடங்கின. பெரியார் தேர்தலை விட சமூக சீர்திருத்தமே முக்கியம் என்று கருதினார். ஆனா அண்ணா அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டுமே அந்த சீர்திருத்தங்களை சட்டமாக்க முடியும் என்று நம்பினார். இந்த சிந்தனை போக்கு இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய இடைவெளியை உருவாக்கியது. அண்ணா ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அதுவே அவரது அரசியல் பாதையை தீர்மானித்தது. இந்த முரண்பாடு உச்சத்தை எட்டியது. பெரியாரின் மறுமணத்தின் போதுதான் தன்னை விட மிக குறைந்த வயதுடைய மணியம்மையை அவர் திருமணம் செய்ய முடிவெடுத்த போது அண்ணா உள்ளிட்ட இளைய தலைமுறையினர் அதை எதிர்த்தனர். இது தனிப்பட்ட எதிர்ப்பு அல்ல, இயக்கத்தின் கண்ணியம் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலை என்று அண்ணா விளக்கினார். இந்த சம்பவம் திராவிடர் கழகத்தில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது. அண்ணா கண்ணீருடன் வெளியேற வேண்டிய சூழல் உருவானது. வெளியேறிய போதும் அண்ணா பெரியாரை தனிப்பட்ட முறையில் ஒருபோதும் இழிவுபடுத்தவில்லை. பெரியார் ஒரு தத்துவ கடல், நாங்கள் அதிலிருந்து பிரிந்த துளிகள் என்று கண்ணியத்துடன் கூறினார். ஆனால் இளைஞர்களும் மாணவர்களும் அண்ணாவின் பின்னால் அணிதிரண்டனர். ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் மக்களின் உரிமைகளை பெற வேண்டும் என்ற வேட்கை அண்ணாவிடம் மேலோங்கி இருந்தது. அந்த தார்மீக கோபமே திராவிட முன்னேற்ற கழகம் பிறக்க காரணமாக அமைந்தது. 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் சென்னை ராயப்பேட்டை ராபின்சன் பூங்காவில் மழையையும் பொருட்படுத்தாத ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர். அங்கேதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய இயக்கம் அண்ணாவால் தொடங்கப்பட்டது. தனது குருவான பெரியாரின் பிறந்த நாளையே தனது கட்சியின் தொடக்க நாளாக அறிவித்து தனது குரு பக்தியை அண்ணா வெளிப்படுத்தினார். கட்சி தலைவர் பதவி காலியாகவே இருக்கும், பெரியாரை அதற்கு தகுதியானவர் என்று அறிவித்து ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கினார். திமுகவின் கொடி கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை கொண்டிருந்தது. அது உழைப்பையும் போராட்டத்தையும் குறித்தது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 சொற்களை தனது கட்சியின் தாரக மந்திரமாக அண்ணா வழங்கினார். உணர்ச்சி வசப்பட்டு பேசும் மேடைகளை அறிவுபூர்வமாக மாற்றிய பெருமை அண்ணாவையே சாரும். அடுக்கு மொழிகளாலும் ஆழமான கருத்துக்களாலும் இளைஞர்களை தனது காந்த குரலால் ஈர்த்தார். திமுக என்பது வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு இயக்கம் என்று அண்ணா பிரகடனம் செய்தார். ஜாதி ஒழிப்பு, இந்தி எதிர்ப்பு மற்றும் மாநில சுயாட்சி ஆகியவற்றை முதன்மை கொள்கைகளாக கொண்டு இயக்க செயல்பட தொடங்கியது. அண்ணாவின் பேச்சை கேட்க மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். தம்பி என்று அவர் அழைத்த போதே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருந்தனர். தமிழகத்தில் இந்தி திணிப்பிற்கு எதிராக அண்ணா ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார். தமிழ் மொழி என்பது வெறும் பேச்சுக்கானதல்ல, அது நம் உயிர் என்று அவர் முழக்கினார். 1953 கள்ளக்குடி போராட்டம் அண்ணாவின் வழிகாட்டுதலில் மிக தீவிரமாக நடந்தது. மொழி உரிமைக்காக சிறை செல்லவும் தடியடி வாங்கவும் அண்ணா அஞ்சவில்லை. அவரது போராட்டங்கள் உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் ஒருபோதும் வன்முறையை தூண்டியதில்லை. மத்திய அரசு இந்தியை திணிக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் அண்ணா அதை தர்க்க ரீதியாக எதிர்த்தார். ஆங்கிலம் உலக தொடர்பு மொழி, தமிழ் நம் தாய்மொழி, இடையில் இந்தி எதற்கு என்ற அவரது கேள்வி அறிவு ஜீவிகளை சிந்திக்க வைத்தது. ரயில் நிலையங்களில் இருந்த இந்தி பெயர்களை தார்பூசி அளிக்கும் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் பரவின. இதன் மூலம் அண்ணா தமிழர்களின் மொழி உணர்வின் அடையாளமாக மாறினார். இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் திமுகவின் செல்வாக்கை மக்களிடையே பன்மடங்கு உயர்த்தின. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு தெருக்களில் இறங்கி போராடினார். ஒரு மொழிக்காக இவ்வளவு பெரிய மக்கள் திரளை திரட்டிய பெருமை அண்ணாவையே சாரும். இந்த போராட்டம் அண்ணாவை ஒரு தேசிய தலைவராக அடையாளம் காட்டியதுடன் திராவிட இயக்கத்தின் வேர்களை தமிழகத்தில் ஆழமாக ஊன்றியது. 1957ஆம் ஆண்டு திமுக தனது முதல் பொது தேர்தலை சந்தித்தது. அதுவரை தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இருந்த இயக்கம் இப்போது மக்களின் தீர்ப்பை பெற தயாரானது. அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளின் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வருவோம் என்று அவர் மக்களிடம் வாக்குறுதி அளித்தார். அந்த தேர்தலில் திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்று தனது பலத்தை நிரூபித்தது. அண்ணா முதலாக தமிழக சட்டமன்றத்துக்குள் நுழைந்த போது அங்கிருந்த பழைய அரசியல்வாதிகள் அவரை ஒரு கவிஞராகவும் பேச்சாளராகவும் மட்டுமே பார்த்தனர். ஆனால் அவரது ஆழமான விவாதங்களும் புள்ளி விவரங்களுடன் கூடிய பேச்சும் அனைவரையும் வியக்க வைத்தன. சட்டமன்ற விவாதங்களின் தரத்தை அண்ணா உயர்த்தி பிடித்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தனது கடமையை மிக சிறப்பாக செய்தார்.
தேர்தல் வெற்றி என்பது அண்ணாவை பொறுத்தவரை அதிகாரத்தை பிடிப்பதல்ல, அது மக்களின் குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்கச் செய்வதற்கான வாய்ப்பு. வெற்றி பெற்ற தனது 15 உறுப்பினர்களையும் ஒரு கட்டுக்கோப்பான படையாக வழிநடத்தினார். அண்ணாவின் சட்டமன்ற பேச்சுக்கள் இன்று ஒரு வரலாறு ஆவணமாக போற்றப்படுகின்றன. ஒரு சிறிய கட்சியாக தொடங்கிய திமுக தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தது இங்கிருந்துதான். அண்ணா எப்போதுமே மாநிலங்களில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார். டெல்லியில் இருந்து வரும் உத்தரவுகள் தமிழகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாது என்று அவர் வாதிட்டார். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அவரது கோரிக்கை இன்று வரை இந்திய அரசியலில் ஒரு முக்கிய விவாத பொருளாக இருக்கிறது. வடக்கே வாழ்கிறது, தெற்கே தேய்கிறது என்ற அவரது முழக்கம் மாநிலங்களுக்கிடையே இருந்த பொருளாதார இடைவெளியை சுட்டிக்காட்டியது. மத்திய அரசு அனைத்து அதிகாரங்களையும் தன்வசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அண்ணா கருதினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் மாநிலங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்காக அவர் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வலுவான வாதங்களை முன்வைத்தார். அவரது கூட்டாட்சி தத்துவம் இந்திய அரசியல் சட்டத்தின் சாரத்தை உணர்த்துவதாக அமைந்தது. அண்ணாவின் இந்த தொலைநோக்கு பார்வைதான் தமிழகத்தின் உரிமை போராட்டங்களுக்கு அடிப்படை. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் அவர் ஒரு இரும்பு மனிதராக செயல்பட்டார். அவர் முன்வைத்த மாநில சுயாட்சி என்ற கருத்து மற்ற இந்திய மாநில தலைவர்களையும் சிந்திக்க வைத்தது. ஒரு சிறந்த ஜனநாயகத்தில் அதிகார பரவல் எவ்வளவு முக்கியம் என்பதை அண்ணா தனது உரைகள் மூலம் உலகிற்கு பறைசாற்றினார். 1962 அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு சென்றார். அங்கே அவர் ஆற்றிய முதல் உரை இந்திய பாராளுமன்றத்தையே அதிர வைத்தது. நான் ஒரு திராவிட நாட்டிலிருந்து வருகிறேன் என்று அவர் தொடங்கிய போது டெல்லி தலைவர்கள் வியப்படைந்தனர். அவரது ஆங்கில புலமையும் தர்க்க ரீதியான வாதங்களும் நேரு உள்ளிட்ட ஜாம்பவான்களையே கவர்ந்தன. ஒரு தமிழரின் அறிவுத்திறன் டெல்லியில் அங்கீகரிக்கப்பட்டது. அவரது பேச்சை கேட்பதற்காகவே பல உறுப்பினர்கள் அவையில் ஆவலோடு காத்திருப்பார்கள். திராவிடர்களின் கலாச்சாரம், மொழி மற்றும் பொருளாதார தேவைகளை அவர் மிக துல்லியமாக முன்வைத்தார். ஒரு மாநில தலைவராக பார்க்கப்பட்ட அண்ணா இப்போது ஒரு தேசிய பரிமாணத்தை பெற்றார். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர் காட்டிய புலமை அவருக்கு ஒரு தனி மரியாதையை தேடித்தந்தது. அண்ணாவின் நாடாளுமன்ற உரைகள் தமிழகத்தின் உரிமைகளை இந்தியாவின் உச்சபட்ச அதிகார மையத்தில் பதிவு செய்தன. அவர் ஒரு பிரிவினைவாதியாக பார்க்கப்பட்ட காலத்திலும் அவரது வாதங்களில் இருந்த நியாயம் அனைவரையும் யோசிக்க வைத்தது. டெல்லி அரசியலில் ஒரு தமிழனின் குரல் இவ்வளவு அறிவுபூர்வமாக ஒலிப்பது அதுவே முதல் முறை. அண்ணாவின் அந்த உரைகள் இன்றும் இந்திய பாராளுமன்ற வரலாற்று பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன. தொடக்க காலத்தில் அண்ணா தனி திராவிட நாடு கோரிக்கையை தீவிரமாக முன்வைத்தார். திராவிட கலாச்சாரம் மற்றும் மொழி காக்கப்பட தனி நாடு ஒன்றே தீர்வு என்று அவர் கருதினார். ஆனால் 1962 இந்தியா சீனா போர் மூண்டபோது அண்ணா தனது கொள்கையை தற்காலிகமாக ஒத்திவைத்தார். நாடு இருந்தால்தான் நாம் இருக்க முடியும் என்று கூறி இந்திய பாதுகாப்பு நிதிக்கு தனது கட்சியின் பங்களிப்பை வழங்கினார். சீன போருக்கு பின் இந்திய அரசு பிரிவினைவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தது. இதை கருத்தில் கொண்ட அண்ணா மிக சாதுரியமாக செயல்பட்டார். பிரிவினையை கைவிடுவோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று கூறி தனது போராட்டத்தை திசை மாற்றினார். தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு இந்தியாவிற்குள்ளேயே மாநில உரிமைக்காக போராடும் பாதையை தேர்ந்தெடுத்தார். அண்ணாவின் இந்த முடிவு அவரது அரசியல் முதிர்ச்சியை காட்டியது. உணர்ச்சி வசப்பட்டு இயக்கத்தை அளிப்பதை விட நடைமுறை சாத்தியமான வழியில் உரிமைகளை பெறுவதே சிறந்தது என்று அவர் உணர்ந்தார். இந்த கொள்கை மாற்றம் திமுகவை ஒரு ஜனநாயக கட்சியாக மாற்றியதுடன் மக்களிடையே இன்னும் அதிக வரவேற்பை பெற்று தந்தது. லட்சியத்தை மாற்றாமல் அதற்கான வழியை மாற்றிய அவரது ராஜதந்திரம் வியப்பிற்கு உரியது. 1967 ஆண்டு தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்ட ஆண்டு. விலைவாசி உயர்வு மற்றும் உணவு பற்றாக்குறை ஆகியவற்றால் மக்கள் அதிருப்தியில் இருந்தனர். அண்ணா ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். ஒரு படி அரிசி ₹1 என்ற அவரது தேர்தல் வாக்குறுதி ஏழை மக்களின் இதயங்களை தொட்டது. காங்கிரஸ் என்னும் மாபெரும் பேரு இயக்கத்தை தமிழகத்தில் வீழ்த்த அண்ணா தயாரானார். தேர்தல் முடிவுகள் வந்தபோது தமிழகமே வியந்தது. காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. திமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த நெசவாள வீட்டு பிள்ளை தனது பேச்சாற்றலாலும் உழைப்பாலும் தமிழகத்தின் அரியணையில் அமர்ந்தார். இது ஒரு தனி மனிதனின் வெற்றி அல்ல, ஒரு திராவிட புரட்சியின் வெற்றி. அண்ணா முதல்வரான செய்தி கேட்டது மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாடினார். ஆனால் அண்ணா ஆரவாரம் செய்யவில்லை. இது ஒரு பெரும் பொறுப்பு என்று அமைதியாக கூறினார்.
தனது வெற்றியை தனது குருவான பெரியாருக்கு சமர்ப்பித்தார். தமிழகத்தில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. அண்ணா என்ற அந்த அறிஞரின் கைகளில் தமிழகத்தின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது பொற்கால ஆட்சி இப்போதுதான் தொடங்குகிறது. தமிழகத்தின் தலைமகன் வரலாற்று சாதனைகள். அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றவுடன் செய்த மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை மெட்ராஸ் ஸ்டேட் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியதுதான். இது பல தசாப்த கால தமிழர்களின் கனவாகும். 1967ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தபோது ஒட்டுமொத்த தமிழகமே உணர்ச்சி பெருக்கில் ஆழ்ந்தது. தமிழ்நாடு என்று அண்ணா 3 முறை முழக்காவையிலிருந்து அனைவரும் வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த தருணம் ஒரு பொற்கால நிகழ்வு. பெயர் மாற்றம் என்பது வெறும் சொல் மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் அடையாளம் மற்றும் தன்னாட்சியின் வெளிப்பாடு என்று அண்ணா கருதினார். சங்க இலக்கியங்கள் முதல் பாரதியார் வரை அனைவரும் போற்றிய அந்த பெயரை சட்டபூர்வமாக நிலைநாட்டினார். டெல்லி அரசு இதற்கு சில தடைகளை விதித்த போதும் அண்ணா தனது உறுதியான வாதங்களால் அதை முறியடித்தார். இதன் மூலம் உலக வரைபடத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் கம்பீரமாக பொறிக்கப்பட்டது. இந்த சாதனைக்காக அண்ணாவிற்கு தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் நன்றி தெரிவித்தனர். ஒரு இனத்தின் உணர்ச்சியை புரிந்து கொண்ட தலைவனால் மட்டுமே இத்தகைய ஒரு முடிவை எடுக்க முடியும். இன்றும் நாம் தமிழ்நாடு என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்வதற்கு அண்ணா போட்ட அந்த பிள்ளையார் சொல்லிதான் காரணம். இது அவரது ஆட்சியின் மணிமகுடமாக இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இந்தி திணிப்பை அடியோடு ஒழிக்க அண்ணா இருமொழி கொள்கையை அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தினார். மத்திய அரசு மும்மொழி கொள்கையை வலியுறுத்திய போது அண்ணா அதை தீர்க்கமாக எதிர்த்தார். தமிழ் எங்கள் தாய்மொழி, ஆங்கிலம் உலக தொடர்பு மொழி, இடையில் 3வது மொழி எதற்கு என்ற அவரது தர்க்கம் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பாற்றியது. இதன் மூலம் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது. மொழிக் கொள்கையில் அவர் காட்டிய உறுதி தமிழகத்தின் கல்வி சூழலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மாணவர்கள் கூடுதல் சுமையின்றி தங்களது தாய்மொழியிலும் உலகளவிய அறிவை பெற ஆங்கிலத்திலும் கவனம் செலுத்த முடிந்தது. அண்ணாவின் இந்த முடிவால் தமிழகம் இன்றும் தனது தனித்துவமான மொழி அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. திராவிட இயக்கத்தின் அடிப்படை லட்சியமான மொழி பாதுகாப்பை அவர் சட்டமாக்கி சாதனை படைத்தார். அவர் ஒருமுறை சொன்னார், சிறிய கதவு இருக்கும் போது எதற்கு பெரிய கதவு? ஆங்கிலம் என்ற பெரிய கதவு வழியாக உலகம் முழுவதையும் நாம் பார்க்கலாம். இந்த தெளிவான பார்வைதான் தமிழக இளைஞர்களை உலக அளவில் போட்டியிட தயார் செய்தது. மொழிக்காக தனது ஆட்சியையே பணயம் வைக்க துணிந்த அந்த தலைவனின் தீர்க்க தரிசனம் இன்றும் தமிழகத்தை பாதுகாக்கும் அரணாக இருக்கிறது. தந்தை பெரியார் கண்ட கனவான சுயமரியாதை திருமணங்களுக்கு அண்ணா சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கினார். புரோகிதர்கள் இன்றி, சடங்குகள் இன்றி மணமக்கள் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக் கொண்டு செய்யும் திருமணங்கள் செல்லும் என்று அவர் சட்டம் இயற்றினார். இது ஒரு மிக பெரும் சமூக புரட்சியாகும். ஜாதி மற்றும் மத சடங்குகளிலிருந்து மக்களை விடுவித்து ஒரு முற்போக்கான சமூகத்தை உருவாக்க இந்த சட்டம் பெரிதும் உதவியது. இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் இத்தகைய திருமணங்கள் சட்டப்படி செல்லாது என்ற நிலை இருந்தது. இதனால் வாரிசு உரிமை உள்ளிட்ட பல சிக்கல்கள் ஏற்பட்டன. அண்ணா தனது அமைச்சரவையின் முதல் முக்கிய நடவடிக்கையாக இதை மேற்கொண்டு திராவிட இயக்கத்தின் சமூக சீர்திருத்த கொள்கைக்கு உயிர் கொடுத்தார். சடங்குகளை விட மனித நேயமே முக்கியம் என்பதை அவர் உலகிற்கு பறைசாற்றினார். இந்த சட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பங்கள் ஆடம்பர செலவுகளிலிருந்து தப்பின. எளிமையான முறையில் திருமணம் செய்து கொள்வது ஒரு கௌரவமான விஷயமாக மாறியது. அண்ணாவின் இந்த சமூக சீர்திருத்த நடவடிக்கை தமிழகத்தின் கலாச்சார பாதையையே மாற்றியமைத்தது. ஒரு முதலமைச்சராக அவர் எடுத்த இந்த துணிச்சலான முடிவு ஒரு புதிய அறிவு சமூகம் பிறக்க வழிவகுத்தது. அண்ணாவின் ஆட்சி ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வையே மையமாக கொண்டிருந்தது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் அவர் பல திட்டங்களை தீட்டினார். குறிப்பாக ஏழை மக்கள் பசியின்றி வாழ 1 படி அரிசி 1 ரூபாய் திட்டத்தை சோதனை முறையில் தொடங்கி வைத்தார். நிதி நெருக்கடிகள் இருந்த போதும் ஏழைகளின் வயிற்றை பசி போக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். வீடற்ற ஏழைகளுக்கு அரசு சார்பில் குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி வைத்தவர் அண்ணாதான். குடிசைகளை மாற்றி கோபுரங்களை உருவாக்குவோம் என்று அவர் முழங்கினார். ஏழைகள் சுகாதாரமான சூழலில் வாழ வேண்டும் என்ற அவரது எண்ணம் சென்னை போன்ற மாநகரங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக அவர் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். அவரது ஒவ்வொரு திட்டத்திலும் ஒரு மனிதாபிமானம் ஒளிந்திருக்கும். விதவை மறுமணம், கலப்பு திருமணம் போன்றவற்றை ஊக்குவிக்க அவர் பல சலுகைகளை அறிவித்தார்.
ஆட்சி அதிகாரம் என்பது ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்கே என்பதை அவர் தனது செயல்களால் நிரூபித்தார். அண்ணாவின் அந்த எளிய மக்களின் மீதான அன்புதான் அவரை மக்கள் முதல்வர் என்று இன்றும் போற்ற வைக்கிறது. 1968ஆம் ஆண்டு சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா மிக பிரமாண்டமாக நடத்தி காட்டினார். உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை ஒரே மேடையில் கூட்டி தமிழின் பெருமையை அகில உலகிற்கும் பறைசாற்றினார். இது ஒரு முதலமைச்சராக அவர் தமிழுக்கு செய்த மிகப்பெரிய கலாச்சார தொண்டாகும். மெரினா கடற்கரையிலே தமிழ் சான்றோர்களுக்கு சிலைகளை நிறுவி தமிழை ஒரு பண்பாட்டு சின்னமாக மாற்றினார். இந்த மாநாட்டின் போதுதான் தமிழின் தொன்மை மற்றும் சிறப்புகள் பற்றிய ஆய்வுகள் உலக அளவில் கவனம் பெற்றன. தமிழ் மொழி என்பது வெறும் பேச்சுக்கானதல்ல, அது ஒரு செம்மொழி என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் முயற்சியில் அவர் வெற்றி கண்டார். மாநாட்டின் ஒரு பகுதியாக நடந்த ஊர்வலங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மக்களின் மொழி உணர்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றன. அண்ணா ஒரு சிறந்த இலக்கியவாதி என்பதால் தமிழை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்தியது. தமிழர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டவும் அடுத்த தலைமுறைக்கு தமிழின் சிறப்பை கொண்டு சேர்க்கவும் இந்த மாநாடு ஒரு பாலமாக அமைந்தது. அண்ணாவின் இந்த தமிழ் தொண்டு இன்றும் வரலாற்றில் அழியாமல் இருக்கிறது. பொதுமக்கள் மலிவான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பேருந்து போக்குவரத்தை தேசியமயமாக்கும் திட்டத்தை அண்ணா தொடங்கி வைத்தார். தனியார் நிறுவனங்களின் ஏகபோக உரிமையை உடைத்து அரசு பேருந்துகள் மூலம் குக்கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி கிடைக்க வழிவகை செய்தார். இது சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தனியார் பேருந்துகளில் வசூலிக்கப்பட்ட அதிக கட்டணத்தை குறைத்து ஏழை மக்களுக்கு சலுகைகளை வழங்கினார். அரசு ஊழியர்களுக்காக பேருந்து பணியாளர்களை மாற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்தார். இந்த திட்டம் தான் பின்னாளில் தமிழகத்தில் ஒரு வலுவான பொது போக்குவரத்து அமைப்பு உருவாக அஸ்திவாரமாக அமைந்தது. அண்ணாவின் இந்த தொலைநோக்கு திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது. போக்குவரத்து வசதி பெருகியதால் கிராமப்புற பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டது. மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வது எளிதானது. அரசு நிர்வாகம் என்பது மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது என்பதற்கு பேருந்து தேசியமயமாக்கல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அண்ணாவின் இந்த நிர்வாகத்திறன் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் அண்ணா தனது பகுத்தறிவு சிந்தனைகளை விட்டு கொடுக்கவில்லை. அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்களை அகற்றிவிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை முன்வைத்தார். மூட நம்பிக்கைகளை தவிர்த்து அரசு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை மக்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் எதையும் திணிக்கவில்லை, மாறாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சமூகத்தில் நிலவிய தேவையற்ற சடங்குகளை தவிர்த்து எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்ற மக்களை தூண்டினார். அரசு விழாக்களில் ஆடம்பரங்களை குறைத்து அந்த பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினார். அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஒரு தெளிவான பகுத்தறிவு பார்வை இருந்தது. ஜாதி மறுப்பு மற்றும் மத நல்லிணக்கத்தை வளர்க்கும் விதமாக பல அரசு திட்டங்களை செயல்படுத்தினார். அண்ணாவின் பகுத்தறிவு என்பது யாரையும் புண்படுத்துவது அல்ல, அது மனிதனை மேம்படுத்துவது. அறிவை வளர்த்துக்கொள், அதுவே உனது உண்மையான சொத்து என்று அவர் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவரது ஆட்சி காலத்தில் கல்வி நிலையங்களில் அறிவியல் சிந்தனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஒரு நவீன தமிழகத்தை படைப்பதில் அவரது பகுத்தறிவு சிந்தனைகள் ஒரு மிகச்சிறந்த உந்து சக்தியாக இருந்தன. சமூகத்தில் ஆதரவற்ற முதியவர்கள் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை அண்ணா அறிமுகப்படுத்தினார். இது தமிழகத்தின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகும். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அல்லது வறுமையில் வாடும் முதியவர்களுக்கு தார்மீக ஆதரவை அரசு வழங்க வேண்டும் என்று அவர் கருதினார். இந்த திட்டம் ஆயிரக்கணக்கான முதியவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு என்பது ஒரு குடும்பத்தின் பெரியவரை போல செயல்படுகிறது என்பதை அவர் நிரூபித்தார். எளிய மக்களுக்கும் சமூக பாதுகாப்பு வழங்குவதில் தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாறியது. அண்ணாவின் மனிதாபிமானத்திற்கு இந்த திட்டம் ஒரு அழியாத சாட்சி. அதிகாரத்தின் நோக்கம் பலவீனமானவர்களை காப்பதே என்பதை அவர் தனது செயலால் உணர்த்தினார். ஓய்வூதிய திட்டம் மட்டுமின்றி உடல் ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களின் நலனுக்காகவும் அவர் பல திட்டங்களை வகுத்தார். சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் அவர் மிகுந்த அக்கறை காட்டினார். அண்ணாவின் இந்த மனிதாபிமான பார்வைதான் அவரது ஆட்சியை ஒரு மக்கள் ஆட்சியாக வரலாற்றில் நிலைநிறுத்தியுள்ளது. பின்னர் அண்ணாவின் பண்பும் தத்துவங்களும்.
திமுகவை வழிநடத்த அண்ணா வழங்கிய மிக உன்னதமான தாரக மந்திரம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒரு அரசியல் தொண்டன் என்பவன் வெறும் கோஷம் போடுபவனாக இருக்கக்கூடாது. அவன் சமுதாயத்தின் மீதான கடமையை உணர வேண்டும் என்று அவர் போதித்தார். மாற்று கருத்து உள்ளவர்களிடமும் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவரது ஆழமான கொள்கை. உணர்ச்சி வசப்படும் போது கூட கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது என்று அவர் தனது தம்பிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த 3 சொற்கள் ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு உலகளவிய இலக்கணமாக திகழ்கின்றன. அண்ணாவின் பேச்சில் எப்போதும் ஒரு கண்ணியம் இருக்கும். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவர் தாக்கியதில்லை. அரசியலில் நாகரிகத்தை புகுத்திய பெருமை அண்ணாவையே சாரும். அவரது இந்த தத்துவம் தான் திமுகவை ஒரு கட்டுக்கோப்பான பேர் இயக்கமாக இன்றும் நிலைநிறுத்தியுள்ளது. இன்று வரை தமிழக அரசியலில் எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் அண்ணா சொன்ன அந்த 3 சொற்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கின்றன. ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பண்புகளை அவர் தனது தொண்டர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையாகவே வழங்கினார். அந்த பண்புதான் அண்ணாவை ஒரு சாதாரண தலைவரிலிருந்து ஒரு பேரறிஞராக உயர்த்தியது. அண்ணா தனது கட்சி தொண்டர்களை தனது உடன் பிறந்த தம்பிகளாகவே கருதினார். இதற்காக அவர் திராவிட நாடு மற்றும் காஞ்சி இதழ்களில் தம்பிக்கு என்று தொடங்கிய எழுதிய கடிதங்கள் உலக புகழ் பெற்றவை. ஒரு தந்தை தனது மகனுக்கு சொல்லும் அறிவுரைகளைப் போல, ஒரு அண்ணன் தனது தம்பிக்கு சொல்லும் வழிகாட்டுதலைப் போல அந்த கடிதங்கள் அமைந்தன. இதன் மூலம் தலைமையையும் தொண்டர்களையும் ஒரு உணர்ச்சி பாலத்தால் இணைத்தார். அந்த கடிதங்களில் அரசியல் மட்டும் அல்லாது இலக்கியம், தத்துவம், வரலாறு மற்றும் உலக நடப்புகள் என அனைத்தும் இடம்பெற்றிருக்கும். தொண்டர்களின் அறிவை வளர்ப்பதே ஒரு தலைவனின் கடமை என்று அவர் நம்பினார். அந்த கடிதங்களை படிக்கவே பல இளைஞர்கள் தமிழ் மொழியை காதலிக்க தொடங்கினர். அண்ணாவின் அந்த எழுத்து நடை ஒரு புதிய இலக்கிய வடிவமாகவே தமிழகத்தில் மலர்ந்தது. இன்றும் அந்த கடிதங்கள் ஒரு வரலாற்று பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு இயக்கத்தின் தலைவன் எப்படி தனது தொண்டர்களுடன் உரையாடல் வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடம். அண்ணாவின் அந்த அன்பான விழிப்புதான் லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட இயக்கத்தின் பக்கம் ஈர்த்து வந்திருந்தது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அவர் தனது தம்பிகளுக்கு அந்த கடிதங்கள் வாயிலாகவே ஆறுதல் கூறினார். அண்ணாவின் அரசியல் நாகரிகத்திற்கு சான்றாக விளங்கும் பொன்மொழி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்பது தனது அரசியல் எதிரிகளின் நல்ல பண்புகளையும் பாராட்டும் பெருந்தன்மை அவரிடம் இருந்தது. எதிரியை எதிரியாக பார்க்காமல் ஒரு மாற்று கருத்து உள்ள நண்பராகவே அவர் நடத்தினார். இதனால்தான் காமராஜர், ராஜாஜி போன்ற மாற்று முகம் தலைவர்களும் அண்ணா மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தனர். சட்டமன்றத்தில் ஒருமுறை எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்த போது அண்ணா சிரித்துக் கொண்டே அவர்கள் சொல்வதில் உள்ள நியாயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று கூறினார். இந்த அணுகுமுறை அரசியல் களத்தில் இருந்த கசப்புணர்வை போக்கியது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணமாக திகழ்ந்தார். பகைமையை தத்துவத்தால் வென்றவர் அவர். அவரது இந்த உயரிய பண்புதான் அவரை ஒரு மக்கள் தலைவனாக மாற்றியது. ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளின் கருத்து எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். பழிவாங்கும் அரசியலை அவர் ஒருபோதும் ஊக்கப்படுத்தியதில்லை. வெற்றி பெற்றால் தலைக்கணம் அடையாதே, தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே என்ற அவரது கொள்கை இன்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. அண்ணாவின் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், சிறைவாசங்கள் மற்றும் அவமானங்கள் வந்தன. ஆனால் அவர் எப்போதும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறி அமைதி காத்தார். புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்த இறுதி காலங்களில் கூட அவர் தனது வழியை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடனே தொண்டர்களை சந்தித்தார். அந்த மன உறுதிதான் அவரை ஒரு மாபெரும் ஆளுமையாக செதுக்கியது. தனது கட்சி பிளவுபட்ட போதும் நெருக்கடியான அரசியல் சூழல்களிலும் அவர் நிதானத்தை இழந்ததே இல்லை. ஒரு தலைவன் என்பவன் புயலில் ஆடும் படகிற்கு ஒரு நங்கூரம் போல இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அவரது அந்த பொறுமைதான் திமுக என்னும் இயக்கத்தை பெரிய சரிவுகளிலிருந்து காப்பாற்றியது. துன்பங்களை கண்டு அஞ்சாமல் அவற்றை அறிவால் வெல்ல வேண்டும் என்பது அவர் நமக்கு தந்த பாடம். அவரது இந்த தத்துவம் இன்றும் பலருக்கு மன வலிமையை தருகிறது. வாழ்க்கை என்பது போராட்டங்களின் தொகுப்பு. ஆனால் அந்த போராட்டங்களை இன்முகத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் போதித்தார். அண்ணா என்ற அந்த பேரறிஞரின் இதயம் உண்மையிலேயே இமயமலையை போன்ற வலிமை கொண்டது. அந்த வலிமைதான் தமிழகத்தின் வரலாற்றில் அவருக்கு ஒரு அழியாத இடத்தை பெற்று தந்தது. அண்ணா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் மிக எளிய வாழ்க்கையே வாழ்ந்தார். அவரது இல்லம் எப்போதும் தொண்டர்களுக்காக திறந்தே இருக்கும். ஆடம்பரமான உடைகளோ பகட்டான வசதிகளையோ அவர் ஒருபோதும் விரும்பியதில்லை.
தலைவன் என்பவன் மக்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரது அந்த எளிமைதான் அவரை பாமர மக்களின் இதயங்களுக்கும் நெருக்கமானவராக மாற்றியது. உயர்ந்த பதவியில் இருந்தும் அவர் ஒருபோதும் அதிகார தோரணையை வெளிப்படுத்தியதே இல்லை. எளிய உணவை உட்கொள்வதும் தரையில் அமர்ந்து பேசுவதும் அவருக்கு இயல்பான ஒன்றாக இருந்தது. அவரிடம் இருந்த ஒரே பெரிய செல்வம் புத்தகங்கள் மட்டுமே. நூலகங்களே எனது சொர்க்கம் என்று அவர் கூறுவார். அந்த அறிவு தேடல் தான் அவரை ஒரு பன்முக திறமையாளராக மாற்றியது. அண்ணாவின் எளிமை என்பது வெறும் வெளித்தோற்றம் அல்ல, அது அவரது ஆழமான பண்பு. பணம் என்பது கை அழுக்கு, புகழ் என்பது மன நிறைவு என்று அவர் நம்பினார். அவரது அந்த தூய்மையான பொது வாழ்வு இன்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம். ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவனது வேர்கள் மண்ணில் இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணாவே மிக சிறந்த சாட்சி. அண்ணா அரசியலை ஒரு தொழிலாக பார்க்காமல் அதை ஒரு புனிதமான சேவையாக பார்த்தார். மக்களுக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு செய்யும் பணி என்ற தத்துவத்தை அவர் தனது கொள்கையாக கொண்டிருந்தார். ஆட்சி அதிகாரம் என்பது ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு கருவி என்று அவர் அடிக்கடி கூறுவார். அவரது ஒவ்வொரு திட்டத்திலும் அந்த ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வு முதன்மையாக இருந்தது. தொண்டு செய்வதில் அவர் எப்போதுமே முன்னணியில் இருந்தார். தனது உடல் நலத்தை பாராமல் இரவு பகலுமாக மக்களுக்காக உழைத்தார். தொண்டர்களை சந்திப்பதும் அவர்களின் குறைகளை கேட்பதும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் எனது ஆட்சிக்கு வெற்றி என்று அவர் பெருமையுடன் கூறினார். அந்த சேவை மனப்பான்மைதான் அவரை ஒரு மக்கள் தலைவராக்கியது. அரசியலில் இருப்பவர்கள் சுயநலத்தை விட்டுவிட்டு பொது நலத்தை பேண வேண்டும் என்று அவர் போதித்தார். ஒரு இயக்கத்தின் பலம் அதன் சேவையில் தான் இருக்கிறது என்று அவர் நம்பினார். அண்ணாவின் அந்த தொண்டுள்ளம் தான் இன்று தமிழகத்தில் பல சமூக திட்டங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அவரது வாழ்க்கை முழுவதும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உரிமைகளுக்காகவுமே அர்ப்பணிக்கப்பட்டது. அண்ணா தனது சீர்திருத்த கருத்துக்களை திணிக்காமல் தர்க்க ரீதியாக மக்களிடம் கொண்டு சேர்த்தார். எதையும் ஏன் எதற்கு என்று கேள் என்ற பகுத்தறிவு சிந்தனையை இளைஞர்கள் மத்தியில் விதைத்தார். சடங்குகளை விட சமூக முன்னேற்றமே முக்கியம் என்று அவர் வாதிட்டார். இருப்பினும் அவர் மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்தாமல் பண்பட்ட முறையில் தனது கருத்துக்களை முன்வைத்தார். மூட நம்பிக்கைகளை தகர்ப்பதில் அவர் ஒரு பெரிய புரட்சியை செய்தார். ஆனால் அவரது பகுத்தறிவு என்பது வெறும் அடிப்படையாக கொண்டதல்ல, அது அறிவை அடிப்படையாக கொண்டது. புத்தகம் படி, அது உனது அறிவை திறக்கும் என்று அவர் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினார். தமிழ் பண்பாட்டில் இருந்த நற்பண்புகளை போற்றி பாதுகாப்பதிலும் அவர் ஆர்வம் காட்டினார். அவரது பகுத்தறிவு பார்வை தமிழகத்தின் சமூக கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்கள் தங்களது உரிமைகளை பற்றி சிந்திக்க தொடங்கினர். ஜாதி மற்றும் மத பாகுபாடுகளை கடந்து ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் உருவாக்கினார். அண்ணாவின் அந்த அறிவு புரட்சி தான் இன்றைய நவீன தமிழகத்திற்கு வித்திட்டது. அண்ணா ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி. அவர் அரசியலை இலக்கியத்தோடு இணைத்து பேசினார். சங்க இலக்கியங்கள் முதல் நவீன கவிதைகள் வரை அனைத்திலும் அவர் புலமை பெற்றிருந்தார். மேடைகளில் அவர் பேசும்போது கவிதை நடையில் பேசுவார். அது கேட்பவரின் காதுகளில் தேனாக பாயும். இலக்கியம் என்பது ஒரு சமூகத்தின் கண்ணாடி என்று அவர் நம்பினார். அவரது நாடகங்களும் கதைகளும் சமூக மாற்றத்திற்கான கருவிகளாக இருந்தன. அரசியலில் இருந்த வறட்சியை தனது இலக்கிய புலமையால் போக்கினார். அவரது பேச்சை கேட்கவே மக்கள் இலக்கிய கூட்டங்களுக்கு வருவதை போல திரண்டனர். தமிழ் மொழியின் இனிமையையும் வலிமையையும் அவர் உலகிற்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்தினார். அண்ணா என்ற அந்த பேரறிஞரின் கையில் தமிழ் மொழி புதிய பரிணாமம் பெற்றது. அரசியல் மேடைகள் இலக்கிய மேடைகளாக மாறின. இளைஞர்கள் மத்தியில் தமிழ் பற்றை வளர்த்ததில் அண்ணாவிற்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் அவர் படைத்த இலக்கியங்கள் இன்றும் தமிழகத்தின் அறிவு சொத்துக்களாக போற்றப்படுகின்றன. அண்ணாவின் இறுதி பயணம் மற்றும் அழியாத புகழ். 1968ஆம் ஆண்டு அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு சென்று அங்குள்ள சிறந்த மருத்துவர்களிடம் அவர் சிகிச்சை பெற்றார். அங்கும் அவர் சும்மா இருக்கவில்லை. ஏல் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார். அவரது அறிவுத்திறனை கண்டு அமெரிக்க பேராசிரியர்களை வியந்து போயினர். சிகிச்சை பெற்று தமிழகம் திரும்பிய போது லட்சக்கணக்கான மக்கள் அவரை விமான நிலையத்திலேயே வரவேற்றனர். அமெரிக்க சிகிச்சைக்கு பின் சில காலம் நலமாக இருந்த அண்ணாவின் உடல்நிலை மீண்டும் சீரடைய தொடங்கியது. தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் அவர் தமிழுக்காகவும் மக்களுக்காகவும் உழைப்பதை கைவிடவில்லை. 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள் அந்த பேரறிஞரின் உயிர் பிரிந்தது.
கடமை முடிந்தது என்று தமிழகமே கண்ணீர் வடித்தது. மெரினா கடற்கரையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடம் இன்றும் அண்ணா சதுக்கம் என்று மதிக்கப்படுகிறது. அண்ணாவின் இறுதி ஊர்வலம் உலக கிண்ண சாதனையில் இடம்பெற்றது. சுமார் 1.5 கோடி மக்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு தலைவன் மீது மக்கள் வைத்திருந்த அன்பிற்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. தமிழகத்தின் மூலை முடுக்கிலிருந்து மக்கள் எல்லாம் சென்னைக்கு திரண்டு வந்து தங்களது அண்ணாவிற்கு விடை கொடுத்தனர். அவர் மறைந்தாலும் மக்களின் இதயங்களில் இன்றும் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அண்ணா விட்டு சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரது அரசியல் வாரிசுகளான கலைஞர், கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் ஆகியோர் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றனர். அண்ணா போட்ட அந்த அஸ்திவாரம் தான் தமிழகத்தில் இன்று வரை திராவிட ஆட்சிகள் நிலைத்திருக்க காரணம். அவர் உருவாக்கிய கொள்கைகளும் அவர் வளர்த்தெடுத்த தம்பிகளும் இன்றும் தமிழக அரசியலின் திசையை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறார்கள். அண்ணாவின் புகழை போற்றும் வகையில் தமிழக அரசு சென்னையில் அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தை நிறுவியது. மேலும் புகழ்பெற்ற அண்ணா மேம்பாலம், அண்ணா நகர் மற்றும் அண்ணா அறிவாலயம் என பல இடங்களுக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டது. அவர் ஒரு சாதாரண மனிதனாக மறைந்து ஒரு மாபெரும் அடையாளமாக இன்றும் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது பெயரே ஒரு இயக்கத்தின் வலிமையாக திகழ்கிறது. அண்ணாவின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான அண்ணா 100ஆண்டு நூலகம் அமைக்கப்பட்டது. புத்தகங்கள் மீது அண்ணா கொண்டிருந்த தீராத காதலை பறைசாற்றும் வகையில் இந்த நூலகம் அமைந்துள்ளது. அறிவு தேடல் கொண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த நூலகம் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. அண்ணா விரும்பிய அந்த அறிவு சமூகத்தை படைக்க இது ஒரு பாலமாக இருக்கிறது. எதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். மக்களிடம் செல், மக்களுடன் வாழ். அண்ணாவின் இந்த வரிகள் இன்றும் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அவரது சொற்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு இனத்தின் எழுச்சி. காலம் மாறினாலும் அவரது தத்துவங்கள் இன்றும் பொருந்துவையாக இருக்கின்றன. அண்ணா இன்றும் ஒரு தத்துவ ஞானியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளார். அவர் ஒரு முதலமைச்சர் என்பதை தாண்டி ஒரு இனத்தின் விழிப்புணர்வு தூதராக இருந்தார். தமிழகத்தை ஒரு நவீன மாநிலமாக மாற்ற அவர் போட்ட அந்த திட்டங்கள் தான் இன்றும் நாம் காணும் வளர்ச்சிக்கு காரணம். ஒரு சாதாரண மனிதன் தனது அறிவாலும் பண்பாலும் ஒரு சகாப்தமாக மாற முடியும் என்பதற்கு அண்ணாவே மிகச்சிறந்த சாட்சி. பேரறிஞர் அண்ணா அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனின் கதையல்ல, அது ஒரு மொழியின், ஒரு இனத்தின், ஒரு பண்பாட்டின் எழுச்சி வரலாறு. தனது பேச்சால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அந்த மாபெரும் அறிஞரின் பாதையை பின்பற்றுவது நமக்கு பெருமை. அவரது தத்துவங்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு புதிய திசையை காட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். எங்கள் சேனலில் இது போன்ற மாபெரும் ஆளுமைகள் மற்றும் ஊக்கம் தரும் கதைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த தகவல்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களுக்கு அவர்களின் அறிவு தேடலுக்கு உதவுங்கள். இது போன்ற மேலும் பல வரலாறு நாயகர்களின் கதைகளை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சுதா. நன்றி. வாழ்க தமிழ்.